விமானத்தில் இருந்த ஒரே ஒருவரை தவிர யாரும் பிழைக்கவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டு பயணிகள் உட்பட 242 பேருடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கியது. நாட்டையே பயங்கர அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள இந்த பயங்கர விபத்தில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் உடல் கருகி உயிரிழந்து விட்டதாக அஞ்சப்படுகிறது. 200க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பாஜகவைச் சேர்ந்த குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையம் அருகே மேகானி நகர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதி கட்டிடங்கள் மீது விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அங்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. விபத்தை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 6 குழுக்கள், மத்திய தொழிலக பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 குழுக்கள் மற்றும் காவல்துறை, தீயணைப்பு படையினர் முழு வீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எரிந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டன. விமானத்தின் இறுதி தருணங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து அறிய விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் விமானிகளின் குரல் பதிவு கருவி ஆகியவற்றை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விபத்துக்குள்ளான விமானத்தில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டன் நாட்டவர், 7 போர்த்துகீசியர்கள், கனடாவைச் சேர்ந்த ஒரு பயணி மற்றும் 2 விமானிகள், 10 விமான ஊழியர்கள் என மொத்தம் 242 பேர் பயணித்துள்ளனர். இவர்களில் ஒரே ஒருவரை தவிர யாரும் பிழைக்கவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது.